வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சில ஸ்நாக்ஸ் வெரைட்டி பார்க்கலாம். அதாவது சிம்பிளாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே மாதிரி எண்ணெய் குறைச்சலாக யூஸ் பண்ணின ஸ்நாக்ஸ் வெரைட்டி. ஃபஸ்ட்டு பீனட்ஸ் சாட் பார்க்கலாம். கடலையை ஒரு 1/2 hour இந்த மாதிரி ஊற வச்சுட்டோம். ஒரு பாத்திரத்தில் அப்படியே போட்டுவிட்டோம். நம்ம நல்லா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் ஹையர் ஹீட்டில் நல்லா கொதிக்க வச்சுடலாம். அதில் கொதிக்கும்போது கொஞ்சமாக உப்பையும் போட்டு கொதிக்க வச்சுடலாம். அது வெந்தப்புறம் நல்ல ஒரு கிறிஸ்பி வேகலாக தான் இருக்கும். அதுவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெந்தப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுடலாம். அது ஒரு மிக்சிங் பவுலில் நம்மளுக்கு தேவையான அளவு கடலை, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கொஞ்சமாக உப்பு, பச்சை மிளகா, கொஞ்சம் மிளகாப்பொடி, சாட் மசாலா வேணும்னா சாட் மசாலா போட்டுக்கலாம். அதுவும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரு ப்ரோட்டீன் ரிச் சாட்டாகவும் இருக்கும். இது மேலாக கொஞ்சம் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சாட் வெரைட்டி ரெடி ஆகிடுது. இதில் நம்ம எண்ணெய் கூட விடவே இல்லை. ஸோ நல்ல டேஸ்டியான ஒரு சாட் ரெடி ஆகிடுது. இப்போ ஹோம்மேட் பாப்கார்ன் எல்லாருமே இந்த ரெடிமேட் இன்ஸ்டன்ட் பாப்கார்ன் வாங்குறதுக்கு பதில் இந்த மாதிரி நம்மளுக்கு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தோன்னாக்கா எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம நார்மல் பாப்கார்ன் சீட்ஸ் வாங்கி வச்சுட்டுலாம். ஒரு கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டோம், இல்லைனாக்கா நெய்யை விட்டுட்டோம். அதோட அந்த பாப்கார்ன் சீட்ஸும் ஆட் பண்ணி கொஞ்சமாக பெப்பர் பவுடர் இல்லைன்னா மிளகா பொடியும் போடலாம். இல்லைன்னா வெறும்னா உப்பு கூட போட்டுக்கலாம். போட்டுட்டோம் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம். ஹை ஹீட்டில் நம்ம அதை பாப் பண்ண வைக்கணும். அதாவது மூடி போட்டோன்னாக்கா கொஞ்சமாக இடம் விட்டு மூடி போட்டு நம்ம ஹை ஹீட்டில் வச்சோன்னாக்கா நல்லா அந்த பாப்கார்ன் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கும்போது அது ஹெல்த்தியாகவும் இருக்கும். எந்த ஒரு ஆடட் ப்ரிசர்வேட்டிவோ எதுவுமே இருக்காது. ஸோ இது ஹெல்த்தியாக இருக்கும். செஞ்சு பாருங்க. பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸலண்ட்டான பாப்கார்ன் ரெடி ஆகிடுது. இது மக்கானா ஸ்நாக்ஸு. மக்கானா நிலக்கடலையோடு சேர்ந்து நல்லா கிறிஸ்பியாக வறுத்து ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு கொஞ்சம் கடலையை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துடலாம். மக்கானா கொஞ்சம் நெய்யில் வறுத்தா தான் நல்ல டேஸ்டியாக இருக்கும். கடலையை நல்லா வறுபட்டப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, கொஞ்சம் காரப்பொடி போட்டுட்டோம். நல்லா பெரட்டின அப்புறம் நம்ம மக்கானாவையும் போட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் அதை வறுத்துடலாம். அதுவும் நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் வறுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுவும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1/2 teaspoon நெய்யில் ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான மக்கானா ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது. அடுத்தது நம்ம அவல், அதாவது மெல்லிஸ் அவல் இருக்கு இல்லையா, தின் அவல் போகா ஒரு ஸ்நாக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த தின் போகா, நான் ரெட் ரைஸோட போகா எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் ஒயிட் எடுத்துட்டாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட்டாக ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுடலாம். அந்த கடாயில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு விடலாம். அந்த எண்ணெயில் நம்ம கடலையை போட்டு நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் வறுத்துடலாம். அதோட தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி, பச்சை மிளகா. இந்த அவல் ரெசிபிக்கு பச்சை மிளகா ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகாவும் நல்லா கிறிஸ்பாகிட்டு வாயில் அப்பிடும்போது காரம் இருக்காது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதோட கருவேப்பிலையும் போட்டு இந்த மாதிரி வறுத்துடலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடியும் ஆட் பண்ணிடலாம். நம்ம பொட்டுக்கடலையை கொஞ்சமாக பவுடர் மாதிரி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1/2 cup அளவுக்கு அதோட கடலையோடு ஆட் பண்ணிட்டோம். லைட்டாக மிக்ஸ் பண்ணின அப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச அந்த அவலையும் இதோட ஆட் பண்ணிடலாம். அவல் ஆட் பண்ணின அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அதில் கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணி ரெடி பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான ஒரு அவல் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது.
இது வந்து இதில் எண்ணெயும் நம்ம குறைச்சலாக தான் போட்டிருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா பொட்டுக்கடலை மாவு, கடலை எல்லாமே இருக்கிறதால. அடுத்த ரெசிபி வந்து நம்ம ப்ரெட்டு இல்லைன்னா பாவு வச்சு பண்ணுற ஒரு சிம்பிளான உப்புமா. ஒரு 2லேருந்து 3 பாவு இருந்தது. ஸோ அதை மிக்சியில் வந்து இந்த மாதிரி ஜஸ்ட்டு பிச்சு போட்டுட்டும் மிக்சியை வந்து நல்லா அரைச்சாக்க நல்லா உதுராக நல்ல பாவு வந்து நம்மளுக்கு ரெடியாக வரும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதுராக இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக வெங்காயத்தை போட்டுட்டோம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய், அதில் வெங்காயமும் போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, பச்சை மிளகா, கொஞ்சமாக மிளகாப்பொடி, கொத்தமல்லி வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு போட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா வதக்கிடலாம். தேவையான அளவு உப்பையும் போட்டு வதக்கிடலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கினப்புறம் இந்த மாதிரி மிளகாப்பொடி எல்லாமே வதங்கினப்புறம் அதில் நம்ம பொடி பண்ணின அந்த ப்ரெட்டையும் போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா உதுராக ரொம்ப நல்லா வரும் அது. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினப்புறம் மேலாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான ஒரு ப்ரெட் உப்புமாவும் ரெடி ஆகிடுது. இது நம்ம டீ டைமில் நல்லா ஜஸ்ட் ஒரு கப்பு சாப்பிட்டோன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெயை விட்டு செய்கிற ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.